Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா person on your mind. ஸோ அவங்களோட மெசேஜஸ் உங்களுக்கு என்னவா இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம ஒரு டீடைல் பிக்சரா வந்து பார்க்கலாம். Before starting the reading, I just want to give you a very small update, guys. So first of all, like happy Christmas for everybody. ஸோ யாரெல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ லைக் எல்லாருக்குமே என்னோட தரப்புல வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃபார் யூ ஆல். அண்ட் as well as the next thing is நல்லபடியாக கேக் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் as well as நியூ இயருமே லைக் அப்கமிங் டைம் வந்து வரும். ஸோ என்ஜாய் யுவர் டேஸ் வித் யுவர் லைக் வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் பி ஹாப்பி, ஸ்டே ஹாப்பி. அண்ட் செகண்ட் திங் கைஸ், லைக் ஃப்ரம் திஸ் டிசம்பர் 25ல இருந்து டிசம்பர் 31st வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் ஆர் தேர் ஃபார் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு வந்து ஃபார் கம்ப்ளீட்லி வென் கம்ஸ் டு த ப்ரெடிக்ஷன்ஸ், வென் கம்ஸ் டு நீங்கள் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, and as well as for any kind of a prayer, black magic removals are இருக்கட்டும், protections are இருக்கட்டும், so any kind of a relationship kind of a prayers or career kind of a prayers இதனாலுமே சரி. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் இப்போ இந்த ஒரு 25 to December 25 to December 31st வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ திஸ் ஆஃபர் கேன் நாட் பி ரிப்பீட்டட் அகெயின். அதனால வந்துட்டு லைக் இந்த டைமை நீங்கள் நல்லபடியாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ரீசன்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ரீடிங்ஸ்க்காகவும் சில ஆஃபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால லைக் ஃபைனலாக அண்ட் அதே மாதிரி இதில் நியூ இயர் ப்ரொடக்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஆஃபரோட தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால லைக் உங்களுக்கு ரீடிங்ஸ் நீங்கள் ஏதாவது புக் பண்ணணும்னு நீங்கள் நினைச்சீங்க, இல்லை உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் சொல்லஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. டீடைல்ஸ் இந்த வீடியோலேயே டிஸ்பிளே இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டை நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் பை த வே லைக் அகெயின் அண்ட் அகெயின் ஐ வாண்ட் சே த சேம் திங் கைஸ், நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க. 2025 நிறைய சில பேருக்கு வந்து லைக் நல்லதாகவும் இருந்திருக்கலாம், பேட் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுத்துருக்கலாம். சில பேருக்கு நிறைய லைஃப் லெசன்ஸும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ என்னென்ன உங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிங்களோ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் கடவுளுக்கு நீங்கள் வந்து சொல்லிடுங்க. பிகாஸ் என்னை பொறுத்தளவுக்கு நான் சின்னதாக இந்த ஒரு விஷயமே நான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரீடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எய்தர் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி, சே த கிராட்டிடியூட் டு த காட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நீங்கள் ஒரு இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஐ விஷ் அதை திருப்பி இந்த வருஷமும் உங்களுக்கு வென் கம்ஸ் டு 2026 நீங்கள் இன்னும் சந்தோஷமாக நீங்கள் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்கேஸ் உங்களுக்கு 2025ல ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் உங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி காயப்படுத்துற மாதிரி சில விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா தென் நோ நீட் டு பி வரி அபவுட் இட். எல்லாருக்குமே ஒவ்வொரு விஷயத்தில் ஒரு பெயின் இருக்க தான் செய்யும். அதை தாண்டி வரதான் வாழ்க்கை எல்லாமே. ஸோ அதனால கண்டிப்பாக அந்த 2026 உங்களுக்கு நல்ல ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு இயராக இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஸோ எந்த ஒரு சில பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ டஃப்பான ஒரு ஜேர்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ விஷ் 2026 உங்களுக்கு பிடிச்ச ஒரு வருஷமாக வந்து இருக்கட்டும். ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் இது வரைக்கும் நான் பர்சனலாக யாருக்கும் விஷ் இந்த வரைக்கும் நான் பண்ணவும் கிடையாது. லைக் வென் கம்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் ஆர்எல்ஸ் லைக் அதர் திங்ஸ். ஸோ நியூ இயர் விஷஸ் எதுவும் நான் பண்ணது கிடையாது. அண்ட் அஸ் லைஸ் த கிறிஸ்மஸ் விஷ் எதுவும் நான் பண்ணது கிடையாது. திஸ் இஸ் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தான் நான் விஷ் பண்ணுறேன். ஸோ பி ஹாப்பி கைஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் த ரீடிங் நவ்.
ஓகே. ஸோ வென் கம்ஸ் டூ உங்களோட பெர்சன் ஆன் யுவர் மைண்ட். ஸோ ஹூ அபௌட் த ஃபேவரட் பெர்சன் யாரா வேணாலும் இருக்கட்டும். ஸோ நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அந்த பெர்சன் வந்து பெர்சனலாவே அவங்களோட லைஃப்ல வந்து நெறையவே ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க. அண்ட் நெறையாவே வந்து கரண்ட்லி நம்ம வந்து பார்த்தாலுமே நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ரைட் நோவோட கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் அவங்க ரொம்ப வந்து சின்சியரா அவங்களோட கோலா இருக்கட்டும், அவங்களோட ஃபியூச்சர் வென் கம்ஸ் டூ அவங்களோட கரியரா இருக்கட்டும், அதில ரொம்பவே வந்து கவனத்த செலுத்துற மாரி தான் வந்து இருக்காங்க. நெறைய விஷயத்துல ஃபைனான்ஷியல் லாஸஸ், ஃபைனான்ஷியல்னால நெறைய பிரச்சனைகள் மத்தவங்க கிட்ட ஏதாவது இப்போ ஒரு விஷயம் வந்து ஏதாவது இந்த மாரி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி கடன் தொல்லை எல்லாமே இருக்கிறது. ஸோ டே பை டே அவங்களோட லைஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய ஒரு சில பிரச்சனைகளுக்குள்ளேயே தான் அவங்க வந்து அதிகமா அதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்க மாரி தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த சூழல நம்ம வந்து பார்க்குறப்போ, அவங்க ஃபைனான்ஷியல் லெவல்ல நம்ம வந்து பார்க்குறப்போ, ரொம்பவே ஒரு வீக்கரான ஒரு கண்டிஷனா தான் இருக்கு. அவங்களோட ஃபைனான்ஷியல் லெவல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு எதுவும் சப்போர்ட் பண்றதோ, அந்த அளவுக்கு அந்த பெர்சன அந்த விஷயத்த வந்து காப்பாத்துறதுக்கோ யாருமே அவங்கள சுத்தி வந்து கிடையாது. அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட சைடு நம்ம வந்து பார்த்தாலும் சரி, அவங்களோட ஃபேமிலியோட சைடுல நம்ம வந்து பார்த்தாலும் சரி. ஸோ இந்த விஷயத்துலருந்து அவங்கள வந்து வெளில கொண்டு வரதுக்கு யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாவோ, ஒரு சப்போர்ட்டாவோ யாருமே வந்து இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். நெறைய விஷயங்கள் இந்த பெர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேசணும்னு நெனைக்கிறாங்க. நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களோட பெர்சனல் ஜர்னின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அவங்க எவ்வளோ விஷயம் வந்து அவங்க தனிமையில எவ்வளோ விஷயம் அவங்க வந்து போராடியிருப்பாங்க. தனிமையா அவங்க எவ்வளோ விஷயம் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மனசுல அந்த ஒரு சில விஷயம் எல்லாமே எவ்வளோ கஷ்டமா அவங்களோட வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கைய வந்து பெரட்டி போட்டுருக்கும். ஸோ அந்த எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து அந்த பெர்சன் வந்து ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. பட் இப்போ நீங்க இந்த பெர்சனுக்காக நீங்க இப்ப இந்த வீடியோ நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு இது வந்து ஒரு சைலன்ட் கேமா தான் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அதாவது அவங்க கிட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே வந்து இருந்திருக்காது. அவங்க எதுவுமே வந்து ம் வெளிப்படுத்திக்காம இருந்திருப்பாங்க. அவங்க எதுவுமே உங்ககிட்ட வந்து பேசாம இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேசாம இருக்காங்க. அவங்க எதுவுமே வெளிப்படுத்திக்காம இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க உங்கள வந்து வெறுக்குறாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. தன்னோட வாழ்க்கை அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப அந்த வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப வெறுக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க போயிட்டுருக்க அந்த ஒரு பாதை ரொம்ப ஒரு கடினமான பாதையா தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, லைக் இப்போ நீங்க அவங்க கூட நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இந்த மனசு கஷ்டத்த இவங்க என்னென்ன விஷயம் இவங்க வந்து அ மத்தவங்கனால இவங்க ஹர்ட் ஆறாங்களோ, இந்த மாரி ஃபைனான்ஷியல்னால என்னென்ன ஒரு சில பிரச்சனை இருக்கோ, இது எதுவுமே வந்து உங்களுக்கு அது ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக, பெர்சனலா உங்களுக்கு இவங்கனால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான், இவங்க வந்து விலகி இருந்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். பட் அண்ட் அதே மாரி உங்களுக்கு வந்து லைக் நீங்க இப்ப இந்த பெர்சன் கூட நீங்க வந்து பேசாம நீங்க வந்து இருந்திருக்கிற இந்த சூழ்நிலையில வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட லைஃப்ல வந்துட்டு யாராவது வந்து தவறி போயிருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அத பத்தி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, தட் இஸ் ஓகே. சச் கைண்ட் ஆஃப் கேஸஸ் இந்த பெர்சன் கிட்ட ஒரு சைலன்ட் கேமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அவங்களோட குடும்பத்துல யாருக்காவது வந்து உடம்பு முடியாம யாராவது வந்து தவறி போயிருந்திருக்கலாம். அண்ட் அதே மாரி உங்க பெர்சனோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் மென்டலி அவங்க ரொம்பவே வந்து அன்ஸ்டேபிளா தான் வந்து இருக்காங்க. பிசிக்கலாவும் அவங்க சைட்ல இருந்து நம்ம வந்து பார்க்கும்போது அதுலயுமே அவங்களுக்கும் ஒரு சில விஷயத்துல வந்து உடம்பு சரியில்லாம தான் இருக்கு. ஏன்னா, அவ்ளோ பிரஷர் வந்து எடுத்துக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கையில. அவங்களோட வாழ்க்கையில இப்ப நம்ம பார்த்தோம் அப்டின்னாலே, ஒரு பிரஷரைஸ்டான ஒரு சிச்சுவேஷனா தான் இருக்கு. ஒரு கடினமான ஒரு விஷயமா தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அண்ட் அதே மாரி இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த விஷயத்துல இருந்து இந்த பெர்சன் நம்ம பாஸ்ட்ல வந்து பார்க்குறப்ப, என்ன பண்ண போறோம்? என்ன செய்ய போறோம்? எப்படி இதுலருந்து தப்பிக்க போறோம்? எப்படி இந்த விஷயத்துல இருந்து நம்ம செட்டில் டவுன் பண்ண போறோம்? அப்டின்ற மாரி அவங்களுக்கு எந்த ஒரு கிளாரிட்டியுமே அந்த பெர்சனுக்கு வந்து இருந்திருக்காது. வென் கம்ஸ் டூ உங்க பெர்சனோட சைட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா. சில பேருக்கு உங்க பெர்சன் வந்து பிறந்த தேதி 8ஆம் தேதியா வந்து இருக்கலாம். இல்ல 8வது மாசத்துல பிறந்த ஒரு பெர்சனா இருந்திருப்பாங்க. ஆ அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, சில பேருக்கு இசட் அப்டின்ற ஒரு ஆல்ஃபபெட்டுமே நான் வந்து பார்க்குறேன். ஜே, இசட் இந்த 2 ஆல்ஃபபெட்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்க பெர்சனோட நேம் ஸ்டார்ட்டிங் லெட்டரா கூட இருக்கலாம். ஸோ அண்ட் எஸ் அஸ் வெல் ஓகேங்களா? அண்ட் இதுல நம்ம வந்து ஓகே நான் பார்க்கக்கூடிய ஆல்ஃபபெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏ, எஸ், இசட் அண்ட் ஜே இந்த ஆல்ஃபபெட்ஸ் நான் வந்து பார்க்குறேன். இது தவிர்த்து வேற ஆல்ஃபபெட் இருந்தாலும் அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இதுல என்ன ஒரு விஷயம் வந்து இருக்கோ, அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்ப நம்ம வந்து உங்க பெர்ஸோட ஸ்டார்ட்டிங் லெட்டர் இல்லன்னா அவங்களோட எண்டிங் லெட்டர் இந்த நேம்ல ஸ்டார்ட் ஆறதா இருக்கும். இந்த ஆல்ஃபபெட்ல ஸ்டார்ட் ஆறதா இருக்கும். ஓகேங்களா?
ஸோ இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த பெர்சன பொறுத்த அளவுக்கு, இவங்களோட ஜாப்புமே இவங்க இப்ப வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலுமே, அதுவே ஒரு பெரிய அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலா அவங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? ஒரு சின்ன சின்ன ஒரு தொழிலா தான் அவங்களோட விஷயம் எல்லாமே அப்படிதான் வந்து இருந்திருக்கும். அதனால அவங்களுக்கு வந்து என்னன்னா, பெரிய அளவுக்கு வந்து லாபம் பார்க்குறதா இருக்கட்டும், பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப கம்மியாவே தான் இருந்திருக்கும். சில நேரத்தில இவங்க வந்து ஒரு ஐடி செக்டார்லயோ, இல்ல நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல தொழில்ல ஃபர்ஸ்ட்டு வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா கூட, இப்போ ஒரு ஒரு 1 வருஷமாவோ, 2 வருஷமாவோ சில பேருக்கு வந்து இந்த ஒரு 3 வருஷம் லெவல்ல அவங்களோட வாழ்க்கையில நெறைய விஷயங்கள் வந்து ஃபைனான்ஷியல் லெவல்லயும் நெறைய அடி விழுந்திருக்கும் அவங்களுக்கு. அப்போ அ சரியான ஒரு ஜாப் கிடைக்காம, சரியான அவங்க அவங்க தகுதிக்கு ஏத்த மாரி அந்த ஒரு தொழிலுமே அவங்களுக்கு சரியா வந்து அமையாம வந்து இருந்திருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த பண தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாவே இந்த பெர்சன் வந்து த்ரூ ஆயிருப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ அந்த பண தட்டுப்பாடு விஷயத்துல அதிகமாவே இவங்க வந்து அதனால ஸ்ட்ரகிள் ஆயிருந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்க்குறோம். பட் இப்ப இவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தொழில் ரீதியா இந்த பெர்சன் வந்துட்டு ரொம்ப ஒரு தைரியமா தான் இப்போ ஒரு சில ஸ்டெப் அவங்க வந்து எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்ப அந்த பெர்சனோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ when it comes to அவங்களோட லைக் அவங்க அவங்க எந்த ஒரு வேலை பார்த்தாலுமே சரி, இப்ப அவங்க ரொம்பவே அந்த விஷயத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்பவே அதுல எஃபோர்ட் போடுறாங்க. எப்படியாவது என்னோட வாழ்க்கைய நான் இதுல இருந்து மாறணும், நான் மாத்தி காட்டணும் அப்படின்ற மாரி தனக்கு தானே வந்து ஒரு எப்படி சொல்றது தைரியமா ஒரு ஒரு முயற்சிய வந்து அவங்க எடுத்து பண்றாங்க. மனதைரியத்தோட அந்த விஷயத்த வந்து எடுத்து பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்ட் ஒரு 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 லைக் ஒரு கடந்த ஒரு 12 மாசமாவே உங்களுக்கும் இந்த பெர்சனுக்கும் ரிலேஷன்ஷிப்ல நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இல்ல ஒரு 6 மாசம், 7 மாசம் லெவல்ல நெறைய பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஏன் இவங்க இந்த மாரி பிஹேவ் பண்றாங்க? சடனா ஏன் இந்த மாரிலாம் எல்லாமே நடக்கணும்? இவங்களுக்கு என்னதான் ஒரு சில பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல இவங்களுக்கு என்னதான் அவங்க மனசுல அவங்களுக்கு என்ன ஒரு சில கஷ்டமா இருந்தாலும் சரி, இவங்க அத ஏன் நம்மகிட்ட வந்து வெளிப்படுத்திக்க மாட்டேன்றாங்க? இவ்ளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷனா இருக்கு. இந்த பெர்சனுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கு. இவங்களுக்கும் நமக்கும் இத்தன வருஷம் ஒரு பழக்கம் இருக்கு. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும். ஸோ இத்தன வருடம் ஒரு பழக்கமா இருக்கிறப்ப, ஏன் அவங்க வந்து எதுவுமே சொல்லாம இருக்காங்க? ஏன் அவங்க எதுவுமே வெளிப்படுத்திக்காம இருக்காங்க? இப்ப மட்டும் ஏன் நம்மள வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க? அப்படின்ற மாரி உங்களுக்கு பல கேள்விகள் வந்து கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். அண்ட் அதே மாரி நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இங்க நான் வந்து ஒரு எல்லோ கலர வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா நான் வந்து பார்க்குறேன். மேபி உங்களுக்கோ, இல்ல உங்களோட பெர்சனுக்கோ எல்லோ கலர் வந்து மேபி பிடிக்கலாம். எல்லோ அண்ட் கிரீன் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, லைக் நீங்க அ நீங்க மேபி விரும்புற அந்த ஒரு பெர்சன் வந்து அ ஒரு ஃபயர் எலமெண்ட்டா இருக்கலாம். இல்லன்னா எர்த் எலமெண்ட்டா இருக்கலாம். ஸோ மேஷம், சிம்மம், தனுசு ராசி அண்ட் அதே மாரி ரிஷப ராசியா இருக்கட்டும், கன்னி ராசியா இருக்கட்டும், மகர ராசியா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி ஜோடியாக்கா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏரிஸ், லியோ அண்ட் சாஜிட்டேரியஸ், டோரஸ், விர்கோ அண்ட் கேப்ரிகார்ன் ஓகேங்களா? அண்ட் இவங்க தரப்புல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, கண்டிப்பா இப்ப இனிமே இவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசாம இருக்க போறது கிடையாது. அவங்க திருப்பி உங்ககிட்ட வந்து பேச தான் செய்வாங்க. திருப்பி உங்ககிட்ட வந்து பழக தான் செய்வாங்க. உங்கள வந்து மேபி அவங்க வந்து வெளியில கூப்பிடலாம். வெளியில போய் இந்த மாரி மீட் பண்றது, ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடுறது, ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடுறது. ஸோ அந்த மாரி உங்கள வந்து அவங்க வந்து லைக் ஒரு ஃப்ரெண்ட்லி வேல வந்து உங்கள வெளியில வந்து ரொம்பயுமே இப்போ அதாவது என்ன அப்டின்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க திருப்பி வந்து பேசுறாங்க அப்டின்னாலுமே, அவங்க வந்து எப்படி அவங்க ஃபர்ஸ்ட்டு எப்படி இவங்க உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்களோ, அதே மாரியே தான் அவங்க வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. இவ்ளோ கேப் ஆயிருக்கு. உங்க 2 பேருக்குள்ள இவ்ளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக அவங்க வந்து லைக் எப்படி சொல்றதுன்னா, லைக் யோசிச்சு யோசிச்சு பேசுறதோ, இல்ல கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியே பேசுறதோ, அந்த மாரிலாம் அவங்க எதுவுமே வந்து கிடையாது. எப்படி அவங்க அஸ் யூசுவலா அவங்க கிட்ட வந்து எப்படி பேசுவாங்களோ, அதே மாரியே தான் சேமா வந்து பேசுவாங்க அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கும். ஸோ அவங்க திருப்பி வந்து பேசுறப்போ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, அ இவங்க சண்டை போட்டதா இருக்கட்டும், நீங்க யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா மைண்ட்ல. இப்ப இவ்ளோ கேப் இருந்திருக்கு. இவங்க திருப்பி வந்து பேசுவாங்க. இவங்க இவங்க வந்து பேசுனாங்கன்னா நம்மகிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்களா? இல்ல திருப்பி வந்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? இல்ல எப்படி வந்து பேசுவாங்க? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு பல விஷயம் உங்களோட மைண்ட்ல நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த பெர்சன் வந்துட்டு லைக் ஒரு கேஷுவலா எப்பயும் போல ரிலேஷன்ஷிப்ல எப்படி பேசுறாங்களோ, அதே மாரியே நார்மலா பேசுற மாரியே தான் வந்து பேசிட்டு போயிருவாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கும். நம்ம என்னென்னமோ நெனச்சோம். ஏதாவது சண்ட போடுவாங்க. திருப்பி வந்தா சண்ட போடுவாங்க. ஏதாவது பத்தி பேசுவாங்க. வீணா ஏதாவது மத்த விஷயத்த பத்தி ஏதாவது பேசுவாங்க அப்படின்ற மாரி நீங்க என்ன யோசிச்சு வச்சாலுமே, அந்த மாரி எதுவுமே இல்லாம ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹெல்த்தியான ஒரு கனெக்ஷனா தான் அங்க வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி வெளிய கூப்பிடலாம் உங்களுக்கு. ஏன்னா மேபி இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் லைக் இந்த மாரி ஃபுட்டீஸா நீங்க வந்து இருக்கலாம். சாப்பிடுறது உங்களுக்கு மேபி
வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அதனால இந்த பெர்சன பொறுத்தளவுக்கு வந்து என்ன அப்படின்னா, நான் வெளியில கூட்டிட்டு போய் இந்த மாரி சாப்பிட்டுட்டே சில விஷயம் வந்து பேசுறது, அவங்களோட லைஃப்ப பத்தி நெறைய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றது. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஐ டோன்ட் நோ எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். பேசிக்காவே எல்லாருக்குமே வந்து பிடிக்க தான் செய்யும். ஸோ ஐ திங்க் உங்களுக்குமே வந்து பார்க்குறப்ப, அ இந்த மாரி ஒரு பர்கரா இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஐஸ்கிரீமா இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு கேக்கா இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்சனலா உங்களுக்கு அது ஒரு ஃபேவரட்டா ஏதாவது பிடிக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அது மாரி உங்களுக்கு பிடிச்ச சில விஷயத்த வந்து அவங்க வாங்கி குடுக்கணும் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. நெறையவே இந்த மூமெண்ட்ல ரொம்ப எமோஷனலா தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னா, லைக் ஒரு ஒரு விஷயம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதிர்பார்த்த சில விஷயம் வந்து ஒரு முழுமையா முழுமையா வந்து இருந்திருக்காது. அப்படியே பாதியிலேயே எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டி விட்ட மாரி உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இனி அவங்க எடுத்து வைக்கிற ஒரு ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், இனி அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதுல நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஃபுல்ஃபில்மென்ட் அந்த ஒரு முழுமைத்தனத்த நீங்க வந்து பார்ப்பீங்க. அதாவது என்ன அப்படின்னா, அங்கங்க வந்து இப்ப வந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சைலன்ட் கேம் ஆயிடுது. அந்த மாரி எந்த ஒரு கன்ஃப்யூஷனுமே இல்லாம, இப்ப வந்து பேசுறாங்க அப்படின்னா, அந்த அந்த விஷயம் அப்படியே தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி பாதி பாதியா வந்து விட்டுட்டு போறதோ, இல்ல இந்த மாரி ஒரு 50-50யா இருக்கிறதோ, ஒரு பயாஸ்ட் மைண்ட் செட்டா இருக்கிறதோ, ஒரு ஆன் அண்ட் ஆஃப்பா இருக்கிறதோ, அந்த மாரி ஒரு விஷயம் வந்து இருக்காது அப்படின்ற மாரி தான் நான் வந்து சொல்றேன். ஸோ அந்த ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம, பொதுவாவே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கன்டின்யூ ஆற மாரி இருக்கிற விஷயம் தான் இங்க வந்து நடக்கும். அண்ட் அதே மாரி இந்த பெர்சனும் சரி, நீங்களும் சரி வென் கம்ஸ் டூ ஃபியூச்சர் நெறையவே கரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நெறையாவே கரியர்ல நெறைய சக்சஸ் நீங்க வந்து அடையலாம். அண்ட் இங்க நான் வந்து யூனிவர்ஸோட ஒரு ரோலுமே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். லைக் பிரபஞ்சத்தோட ரோல் வந்து இங்க ரொம்ப அதிகமாவே இருக்கு. உங்களோட கனெக்ஷன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா. ஏன்னா, உங்க 2 பேருக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் வந்து இந்த நேரத்துல சரி, இந்த தருணத்துல உங்களுக்கு நெறைய விஷயங்கள் அந்த மாரி உங்களுக்கு நடக்கும். நீங்களே உங்களோட லைஃப்ப நீங்க வந்து பார்ப்பீங்க. எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான இருந்த விஷயங்களா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்போட விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அப்படியே ஒரு ஸ்மூத்தா, ஒரு பெர்ஃபெக்ட்டா அப்படியே அந்த விஷயம் வந்து உங்களுக்கு அலைன் ஆற மாரியே நீங்க வந்து பார்ப்பீங்க. அந்தந்த விஷயம் அந்தந்த நேரத்துல நடக்கிறத நீங்க உங்க கண்கூடா நீங்க வந்து பார்ப்பீங்க அப்படின்ற மாரி தான் வந்து இருக்கு. ஸோ இங்க அந்த ஒரு அலைன்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். நெறைய விஷயங்கள் நீங்க எதிர்பார்க்குற மாரி மாறும். நெறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இந்த விஷயம்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மாறும். தொழில் ரீதியா வந்து பார்க்குறப்போ உங்க பெர்சன் டெஃபினட்டா உங்களோட எஃபோர்ட்ஸ இன்னுமே வந்து அதிகப்படுத்தி அவங்க எஃபோர்ட்ஸ் போட தான் வந்து செய்வாங்க. ஸோ தொழில் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, நெறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களோட பெர்சனோட சைட்ல வந்து இருக்கும். அண்ட் அவங்களோட அந்த சேஞ்சஸ நீங்க வந்து பார்க்கும்போது, நீங்களுமே ரொம்ப ஹேப்பியா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து என்ன அப்டின்னா, லைக் அஸ் அ வியூவர் நெறைய பேருக்கு வந்து ஒர்க்கிங்ல இந்த செக்மெண்ட்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வைக்கிறது உங்களுக்கு இப்போதைக்கு வந்து பிடிக்காது. நீங்க வந்து இந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. உங்க பெர்சன் திருப்பி வந்ததா இருக்கட்டும், உங்ககிட்ட பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட மனசுல அவங்க வச்சிருந்த சில விஷயங்கள் உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றது? எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம, எதுவுமே வந்து மறைக்காம, அவங்க வந்து வெளிப்படையா உங்ககிட்ட எல்லா விஷயமும் வந்து சொல்றது, அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்த வந்து இந்த மூமெண்ட்ல வந்து குடுக்கும். ஸோ அப்படி அவங்க அவ்வளோ தூரம் எல்லாமே சொல்றாங்க அப்படிங்கிறப்போ, அந்த மூமெண்ட்ல நீங்க உங்களோட ஒர்க் ப்ரெஷர் நீங்க அத வந்து திங்க் பண்ணல. நீங்க அந்த மூமெண்ட்ட வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுல நீங்க வந்து இருக்கீங்க. ஸோ கரியர் வைஸ் உங்களோட சைட்ல இருந்து பார்க்குறப்ப, நீங்க உங்க கரியருக்கு போடுற எஃபர்ட்ஸா இருக்கட்டும், அதோட ப்ரெஷரா இருக்கட்டும், அது இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க அந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்க பெர்சன வச்சு அப்படிங்கிறப்போ, அதுல தான் உங்களோட கவனம் எல்லாமே வந்து இருக்கும். அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, பட் நமக்கு வந்து உங்களோட பெர்சனல் கரியர்லயுமே சின்ன சின்னதா ஒரு சில நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அங்கேயுமே வந்து இருக்கும் அப்டின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் உங்க பெர்சன பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு கார்மிக்கான ஒரு டைம் கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில அவங்க கோ த்ரூ பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கார்மிக் டைம்லேருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்றது தான் அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பா வந்து இருக்கும். அதே தான் அவங்க கிட்ட வந்து பாஸ்ட்லயுமே நான் சொல்லியிருப்பேன். நெறைய விஷயங்கள் உங்க பெர்சன் வந்து கோ த்ரூ ஆயிருப்பாங்க. நெறைய விஷயங்கள் அவங்க வந்து அவங்களோட லைஃப்ல வந்துட்டு ஃபைனான்ஷியல் ரீதியா நெறைய பணத்தட்டுப்பாடு அவங்களோட வாழ்க்கையில வந்து இருந்திருக்கும். அதுலேருந்து அவங்க எப்படி வெளியில வரணும் அப்படின்றத மட்டும் தான் அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்குரிய செயல அவங்க வந்து இப்போதைக்கு அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்றத ஆரம்பத்திலேயே நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த ப்ராசஸ் தான் அவங்க இப்போதைக்கு வந்து பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க அந்த விஷயத்துலருந்து வெளில வரணும். அந்த டாக்ஸிக் பேட்டர்ன் வந்து வெளில வரணும். தன்னோட லைஃப்ப ஒரு நல்ல லெவலுக்கு வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் அவங்களோட ஒரு பெரிய பிக்கஸ்ட் எய்மா இங்க வந்து இருக்கு. அண்ட் அதே மாரி உங்களோட கனெக்ஷன்ஸ்ல ஏதாவது தேர்ட் பெர்சன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது வந்து இருந்திருக்கலாம். சில விஷயத்துல அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே இந்த கனெக்ஷன்ஸ பத்தி ஏதாவது வந்து பேசியிருந்திருப்பாங்க. ஏன்னா, உங்க பெர்சன் வந்து தொழில் ரீதியா நெறைய கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்போ, இந்த நேரத்துல வந்து அவங்களோட தொழிலையோ, அவங்களோட வியாபாரத்தையும் வந்து பார்க்காம, இந்த மாரி ரிலேஷன்ஷிப் இப்படி வந்து போறத பத்தி, அவங்க ஃபேமிலில ஏதாவது வந்து குறை சொல்லியிருந்திருக்கலாம், ஏதாவது திட்டியிருந்திருக்கலாம். ஸோ அதனாலயும் அவங்க சில நேரத்துல உங்ககிட்ட வந்து பிரேக் எடுத்திருப்பாங்க.
ஆனா இப்போ இவங்களோட சைட்ல இருந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இனிமேல் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இனிமே அந்த அந்த லைஃப் பாத்வேவா இருக்கட்டும், ஸோ இவங்க என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா, லைக் அதர் இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே வந்து இல்லாம, ஸோ இந்த லைஃப்ப வந்து எவ்வளோ பெட்டரா இம்ப்ரூவ் ஆக்குறது, போத் த சைட் வென் இட் கம்ஸ் டூ த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கரியர் வைஸா இருக்கட்டும். ஸோ 2யுமே எப்படி இம்ப்ரூவ் பண்றதோ, எப்படி எப்படி பேலன்ஸ் பண்றதோ, அத தான் ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. சில பேருக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மெசேஜ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு யாராவது இருப்பாங்க இல்லையா? த வியூவர்ஸ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட கூட இவங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்ககிட்ட ரீச் பண்றதுக்காக, உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ப பத்தின ஒரு சர்டன் இம்ப்ரூவ்மெண்ட்காக அவங்க கிட்ட கூட உங்க பெர்சன் வந்து ஏதாவது ஒரு சில ஹெல்ப் வந்து கேட்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா அவங்களோட மெசேஜஸ் நம்ம இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்ககிட்ட வெளிப்படையா எல்லாத்தையும் வந்து பேசுறதா இருக்கட்டும், உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதா இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு கண்ணாடி மாரி தான். எல்லாத்தையும் வந்து சொல்லணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, அந்த பிரதிபலிக்கிற விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, அத வந்து முகத்துக்கு நேரா அது எல்லாமே அவங்க வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு தான் நெனைக்கிறாங்க. எதையும் அவங்க வந்து மறைக்கணும் அப்படின்ற மாரி அவங்களுக்கு அந்த எண்ணம் எதுவுமே வந்து கிடையாது. மத்தவங்க பாஸ்ட்ல எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, மத்தவங்கனால உங்க பெர்சன் எவ்வளோ எப்படி சொல்றது? லைக் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஒரு நம்பிக்கைத்தன்மை இல்லாம, இல்ல தன்னோட வாழ்க்கை இவ்வளோ தூரம் மோசமா இருக்கேன்னு அத பத்தி திங்க் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ இப்ப அவங்க அது எல்லாத்துலேருந்துமே தான் வெளில வராங்க. அந்த ட்ராமாஸா இருக்கட்டும். ஸோ அந்த ட்ராமாஸ்லேருந்து எல்லாத்துலேருந்துமே அவங்க வந்து வெளில வராங்க. ஸோ ஓவரால் நம்ம வந்து பார்க்குறப்ப என்னன்னா, அவங்க மைண்ட் இப்பதான் வந்து ஒரு ஆக்டிவேட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அது எப்பயுமே அது இயற்கை தான். நம்மளோட மனசுல நெறைய விஷயம் நம்ம தலையில வந்து ஒரு ஒரு குப்பை மாரி ஒரு ஓவர் திங்கிங் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, நம்மளால தெளிவா எந்த ஒரு விஷயமே நம்மளால எடுத்து பண்ண முடியாது. திருப்பி திருப்பி நம்ம வந்து நம்ம மைண்ட்ல என்ன ஓடிட்டே இருக்கோ, அதே தான் நம்ம எப்பயுமே அதுக்குள்ளேயே தான் இருக்க மாரியே இருக்கும். அந்த வேர்ல்டுக்குள்ளேயே தான் இருக்க மாரி இருக்கும். ஸோ அப்படிதான் உங்க பெர்சன் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இனிமே அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கு அப்படின்ற பட்சத்துல, அவங்க தரப்புல வந்து எடுக்கக்கூடிய எஃபோர்ட்ஸா இருக்கட்டும், அத நீங்க வந்து சந்தோஷப்பட தான் செய்வீங்க. ஏன்னா, நீங்க அந்த மூமெண்ட்ட ரசிக்கிறீங்கன்னு தான் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ட்ரை டூ லைக் ஐ ஹோப் ஸோ உங்க ரிலேஷன்ஷிப்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் இங்க வரட்டும். அண்ட் நீங்களுமே வந்து ஹேப்பியா வந்து இருங்க. ஸோ ஓவரால் இங்க நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ் எல்லாம் இங்க வந்திருக்கு. ஐ ஹோப் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா, வெல்கம் யூ ஆல் டு தி ஷேர் 143 ஃபேமிலி கைஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் ப்ளஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்குமே நீங்க வந்து கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டூ ரெக்கமெண்ட் சேனல் டு தேம். ஸோ அவங்களுக்கும் இது த்ரூ ஏதாவது ஒரு சில காஷன் ஒரு கைடன்ஸ் அவங்களுக்கும் வந்து கிடைக்கட்டும். அண்ட் இது போல மல்டிபிள் விஷயம்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதை நான் தமிழ் டெரடின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். இந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் விஷயம்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். ஐ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து புக் பண்ண நினைக்கிறீங்க அண்ட் அதே மாதிரி ஆஃபர்ஸ்மே இப்போ வந்து அவைலபிளா இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் த கிறிஸ்டல் பர்ச்சேஸ் நீங்க வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் த டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்ல நான் வந்து கொடுத்துருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், லைக் அகைன் கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க உங்களோட ஹைப்பை நீங்க வந்து கொடுங்க. ஸோ இது இன்னும் நிறைய பேருக்கு இது வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அதே மாதிரி அவங்களோட லைஃபுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ அவங்களோட லைஃப்க்கு ஒரு கைடன்ஸா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் ஆன் த ஹைப் as well. ஸோ அகைன் கைஸ், உங்களோட சப்போர்ட் என்னோட போத் யூடியூப் சேனல் அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்குமே வந்து கொடுங்க. ஸோ see you guys next time and love you all. Take care.